வணக்கம் நேயர்களே. கழிப்பறைகளை விலைக்கு வாங்க நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய மக்கள் அலை போல் காத்திருக்கின்றார்களாம். அவ்வாறு இந்த கழிவறையை வாங்குவதற்காக ஏன் அப்படி நிற்க வேண்டும், அதற்குரிய என்ன விசேஷமான விடயம் இருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க போகின்றோம். பொதுவாகவே ஒவ்வொரு மனிதர்களும் எங்கேயாவது காணி வாங்க வேண்டும், நல்ல காணியுடன் கூடிய வீட்டை வாங்க வேண்டும், கட்டிடங்களை வாங்க வேண்டும் என்றெல்லாம் யோசிப்பார்கள். ஆனால் இந்த மக்கள் கழிவறையை வாங்குவதற்கு நீண்ட வரிசையில் நிற்கின்றார்களாம். ஏனென்று சொன்னால் அந்த கழிவறையினுடைய பெறுமதியை முதல் பார்ப்போம். இலங்கை பெறுமதி 20 கோடி, கிட்டத்தட்ட 1,80,000 பவுண்ட்ஸ் என்றால் 20 கோடி. இந்த விலைக்கு இதை ஏன் வாங்க வேண்டும்? இது எங்கே இருக்குன்னு சொன்னால் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய இந்த கழிவறையை வாங்குவதற்கு தான் இவ்வளவு கூட்டம். அங்கே கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய இந்த கழிவறையை வாங்குவதற்கு தான் இந்த கூட்டம் இருக்குது. ஏன் இந்த விலை உச்சம் விண்ணத்தொடும் அளவுக்கு இருக்குன்னு சொன்னால், ஏற்கனவே பிரித்தானியா ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார்கள். தங்களுடைய நாட்டிலே கடற்கரையோரங்களாக கட்டிடங்களை அமைக்கக்கூடாது, அப்படி அமைத்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது, அனுமதிகள் வழங்கப்பட மாட்டாது என்று. இப்பொழுது அந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் கட்டப்பட்ட இந்த கட்டிடமானது இப்பொழுது வாங்கினால் இன்னும் 5-6 மடங்கு அதிகமான விலைக்கு அதை விற்கலாம் என்கின்ற ஒரு காரணத்திற்காக இப்பொழுது அலை போல் திரண்டு வரிசையில் காத்துக்கிறாங்களாம் அந்த இடத்தை வாங்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது அந்த இடத்திற்கு பக்கத்தில் அரசாங்கத்தினால் சில நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த நடைமுறை என்னென்னு சொன்னால், ஒரு 4 அறைகள் கொண்ட ஒரு இடத்தை வீட்டை அங்கே கட்டலாம், 2 கார் பார்க்கிங்கோட கட்டலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு பதிலாக வீடுகளை அமைச்சு அதே போல் இந்த கட்டிடங்களை இன்னும் அழகுபடுத்தி நாங்கள் கட்டுவதுன்னு சொன்னால் அதற்கான அனுமதிகளை அரசாங்கம் வழங்கும். பெரிய அளவில் பங்களாலாம் கட்ட முடியாது என்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆடம்பரமான இந்த கடற்கரையோரமாக நாங்கள் அமைக்கக்கூடிய வீடுகள் இன்னும் நாட்போக்கில் அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இதே செட்டப் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கனடாவாக கொண்டு வந்தார்கள். கனடாவில் இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலங்களில் கிட்டத்தட்ட இலங்கை ரூபாய்க்கு மிக மிக குறைந்த விலையில் $10 $15 விற்கக்கூடிய விலைகள் நிலை ஏற்பட்டது. அதன் காரணமாக அந்த நிலங்களை வாங்குகின்றவர்கள் முழுக்க கட்டிட நிர்மாணங்களை மேற்கொள்வதிலிருந்து அந்த நிலங்களை துப்புரவு செய்வதிலிருந்து எல்லாமே நாங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். எனவே கனடாவில் $10 காணி விற்கிறாங்களாம் என்ற ஆசையில் எங்களோட நாட்டிலிருந்து கனடாவுக்கு போனாக்களும் உடனே அங்கேயே காணிகளை வாங்கக்கூடிய நிலைகளுக்காக விசாரித்த தன்மைகளையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். எங்களிடமே இந்த செய்தியை பார்த்துவிட்டு கேட்டவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன கனடாவில் செய்தி காணி வாங்குற விஷயம் உண்மையா என்ன மாதிரி இருந்துச்சு, அந்த அளவுக்கு கனடாவில் காணி வாங்குற விடயம் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது. அந்த காணியினுடைய நில மாதிரி செட்டப் என்று சொன்னால், அந்த காணியாக நாங்கள் வாங்கினோம்னு சொன்னால் அந்த காணியை துப்புரவு செய்கிறதுலேருந்து எல்லாம் எங்களோட தான். அது சும்மா வெறுமனே எங்களுடைய பட்டைகள் மாதிரி இருப்பது போல் அங்கே இல்லை. கனடாவில் பெரிய ஒரு பட்டை காடாக இருக்கும். அதில் சிறு காணி துண்டுகள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படும். அதை துப்புரவு செய்வதிலிருந்து அங்கே என்ன செய்யணும்னு சொன்னாலும் எங்களோட செலவு தான் முழுக்க. அந்த காணியோட பெறுமதி $10 அவங்க கொடுக்குறாங்க. அதே போல் தான் பிரித்தானியா இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால், அந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பசுமை நிறைந்த சூழலில் வீடுகளை அமைப்பதற்கு மக்களுக்கு அனுமதி கொடுத்தால் அங்கே அவங்க வீடுகளை அமைச்சிட்டு அதுக்குரிய பணங்களை அரசாங்கத்துக்கு வரி வருமானமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சொன்னால் கடற்கரையோரங்களை அண்டி வீடுகளை அமைத்தல் அரசாங்கத்திற்கு சுற்றுச்சூழல் அல்லது சுற்றுலாத்துறை சம்பந்தமான வருமானங்களை பெறக்கூடியதாக இருக்கும். அங்கத்தைய மாநகர சபைகள் இது போன்ற அமைப்புகள் ஊடாக அவர்கள் பணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அதன் காரணமாக இந்த முடிவுகளை லண்டன் அரசாங்கம் எடுத்திருக்கலாம். இப்பொழுது நாங்கள் பார்த்த 1,80,000 பவுண்ட்ஸ், கிட்டத்தட்ட 20 கோடி இலங்கை ரூபாய்க்கு பெறுமதியான இந்த கழிவறை அமைந்துள்ள இடம் இன்னும் 2-3 வாரங்களில் 30-40 கோடிகளுக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் தான் அந்த இடத்தை வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதாக நாங்கள் செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவ்வாறு பார்க்கிற பொழுது நாட்போக்கில் எங்கெங்கெல்லாம் இடங்கள் இருக்குது, எங்கெந்த மாதிரிலாம் வாங்கலாம் என்ற முடிவு எடுத்து இங்கே இருக்கக்கூடிய இலங்கை மக்கள் எவ்வளவு கோடி செலவழித்தாலும் பரவாயில்லை, இப்படியா இடத்தை வாங்கி தங்களோட பேரில் எழுதினோம் இடத்துக்காண்டியே வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்பொழுது இலங்கையைச் சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இதில் லைனில் நிற்கிறார்களோ தெரியாது. அந்த இடத்துல அந்த கழிவறையை வாங்கி பக்கத்தில் உள்ள காணிகளையும் வாங்கி வீடுகளை கட்டி இங்கே இருக்கிற ஆக்களை கூப்பிட்டு அங்கே எடுத்து விடுறதுக்கான பிளான் ஏற்கனவே போடப்பட்டிருக்கோ தெரியல. இனித்தான் அந்த விடயங்களை நாங்கள் செய்திகளோடு அறியக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள். டியூப் தமிழோடு மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.